ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri Kitchen. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. ரொம்ப மொறுமொறுன்னு அருமையான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி குட்டி குட்டியாக தட்டை செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. எந்த அளவுக்கு அழகாக நொறுங்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான இந்த அட்டகாசமான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, பாசிப்பருப்பு 2 ஸ்பூனு, உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூனு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இது 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா அலசிட்டு இப்போ இதில் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். வேக வச்ச உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பை அப்படியே இந்த பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது அப்படியே பாதி அளவுக்கு நம்ம மசிச்சு விடணுங்க. இதில் இருக்கிற பருப்புகள் தெரிகிற அளவுக்கு இருக்கணும். டம்ளரோ இல்லை இந்த மாதிரி மேஷரோ வச்சு நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கணுங்க. இந்த அளவுக்கு மசிச்சது நல்லாயிருக்கும். பருப்புகள்லாம் தெரிஞ்ச மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ மசிச்சு விட்டாச்சு. இது கூட அரிசி மாவு 1 கப்பு, கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனுக்கு, வெள்ளை எள்ளு ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் இருக்க மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ பருப்புகளே நமக்கு தண்ணி கொஞ்சம் இருக்கும். அதனால் முதல்ல இதில் இருக்கிற தண்ணி அளவெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் சேர்த்துக்கணும். இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையும் பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ பிசைஞ்சதை பார்த்து நமக்கு சரியான அளவு வந்திருக்கான்னு பார்த்துட்டு அடுத்தது இது கூட நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தெளித்து அப்படியே நம்ம பிசைஞ்சு விடணும். ரொம்ப தண்ணி அதிகமாக போச்சுன்னா நமக்கு பொரிக்கும் போது எண்ணெய் அதிகமாக குடிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கணுங்க. நம்ம பிசைஞ்சிருக்கிற இந்த தட்டைக்கான மாவு பதமானது நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி இது பிசைஞ்சால் போதும். இந்த மாதிரி அளவுக்கு பிசைஞ்சு வச்சாச்சுங்க. இப்போ கரெக்டாக வந்துருச்சு நமக்கு. இப்போ ஒரு தட்டு வச்சு மூடிடலாம். மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அடுத்து இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ தட்டை சேர்த்துக்கு ரெடி ஆகிடலாம். இப்போ கொஞ்சம் மாவு நம்ம கையில் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ செய்ய போகிறது மினி தட்டை. குட்டி குட்டி பீஸாக வரணும். இப்போ இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பட்டர் ஷீட் எடுத்து கீழே போட்டிருக்கேன். இப்போ இதில் நம்ம எண்ணெய் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ குட்டி குட்டி பட்டன் தட்டை மாதிரி செய்கிறதுனால கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம இப்படி உருட்டி போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே மறுபடியும் ஒரு பட்டர் ஷீட்டை போட்டலாம். நீங்கள் பிளாஸ்டிக் பேப்பரை போடலாம், பட்டர் ஷீட்டும் போடலாம். இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி டம்ளர் வச்சு நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி செய்யும்போது ஒரே அளவாக நமக்கு எல்லா தட்டைகளும் அழகாக கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி டம்ளர் வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாலே போதும். சூப்பரான தட்டை ரெசிபி ஒரே மாதிரி நமக்கு கிடைக்கும். நம்ம கையில் தட்டினா கூட இந்த அளவுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வராது. இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது அழகாக வருது பாருங்கள். இப்போ எல்லா தட்டைகளையும் நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ எல்லா தட்டைகளையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ மெதுவாக இது மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டை அழகாக இப்படி எடுத்துடணும் நிதானமாக. நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட் போட்டு கூட செய்யலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ஒவ்வொரு தட்டைகளாக இந்த வானிலையில் நான் சேர்த்துக்கிறேங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தட்டைகள் எல்லாத்தையும் இந்த ஒரே இதில் நம்ம போட்டுடலாம். குட்டி குட்டியாக தானே இருக்குது. இப்போது லேசாக அப்படியே திருப்பி போட்டுடணுங்க. அந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டால் தான் 2 பக்கமும் நல்லா ஒரே மாதிரி வேகும். கலரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி அழகாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு சத்தமெல்லாம் அடங்கின பிறகு இப்போ நம்ம அப்படியே எடுத்துட வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப சூப்பரான தட்டை அருமையாக நமக்கு ரெடி ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா வடித்த பிறகு ஒரு பிளேட்டில் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாங்க. இதே மாதிரி எல்லா தட்டைகளையும் நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லா தட்டைகளையும் அதேமாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அட்டகாசமான நம்மளுடைய ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி. உங்களுக்கு இந்த மினி தட்டை ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.